ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் பண்ணியிருக்கேன். அவன் இல்லாமல் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம், ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆரஞ்சு பழத்தை சொலையை மட்டும் நம்ம அரைச்சி ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துருங்க. ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வடிகட்டின இந்த ஜூஸ் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கணும். நல்லா வடிகட்டிக்கலாம். கசடி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கணும். இருந்தால் போதும். இது வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ காய்ஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ கோல்டன் திராட்சை இதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். டூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. செரி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பேரிச்சப்பழம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ட்ரை ஃப்ரூட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போது கேரமல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா கரைஞ்சி கேரமல் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ சர்க்கரையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் கேக் பேட்டரியில் நம்ம இதை சேர்க்கணும். நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேக் பேட்டரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ பாலும் தேங்காய் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மாவு இப்போது சலிச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் நல்லா சலிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சலிச்சுட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணோம் இல்லையா, நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இப்போது இது மாவில் சேர்க்கணும். சூடாக சேர்க்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஊற வச்சுருந்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா சேர்க்குறேன். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பாதாமும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஆரஞ்சு தோலை வந்து நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர், அதாவது பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். பட்டைத்தூள் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும்.
இப்போ பேக் பண்ணுறதுக்கு 7 இன்ச் அளவுக்கு நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயிலை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடியில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை நம்ம கேக் டின்னில் மாற்றிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு மேலே வந்து கார்னிஷ்காக நான் இப்போ நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கலாம். முந்திரி பருப்பு, டேட்ஸ் இதில் சேர்க்குறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 5 நிமிஷம் போல் கடாயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக்கை நம்ம டின்னை வந்து இதில் சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேக்கை நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். கேக் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்குங்க. கேக் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கேக் நல்லா ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். கேக் நல்லா ஆறிடுச்சிங்க. ஓரமாக நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வேறு பிளேட்டில் அப்படியே மாற்றிடலாம். கேக் நல்ல சாஃப்டாக இருக்குங்க. தொடும்போதே தெரியுது எனக்கு, நல்ல சாஃப்டாக இருக்குது. அவன் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சுலபமாக இந்த ப்ளம் கேக் செஞ்சுட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.